ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சடங்கு முடியிற வரைக்கும் 15 நாளைக்கு எந்த ஆணோட முகத்தையும் பார்க்க கூடாது. கண்ணம்மா ஸ்கூலுக்கு போகும்போதே வயசுக்கு வந்துடுறா. ஸ்கூல் பிள்ளைங்க 3 பேர் வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு வராங்க. அந்த கண்ணம்மாவோட அப்பா ஜமீன்தார் கேட்கிறாரு, எந்த ஆணோட முகத்தையும் நீ பார்க்கவே இல்லைல்ல? அந்த வீட்டு பாட்டி கேட்கறாங்க, எந்த ஆம்பளை மூஞ்சியும் நீ பார்க்கலல்லம்மா அப்படின்னு. அந்த கண்ணம்மா தான் வீட்டுல வேலை செய்யற கீழ்ஜாதி பையன் பாரதியோட முகத்தை மேல் நோக்கி பாக்குறா. அந்த கீழ் ஜாதியினர் ஜமீனோட வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இலைய போட்டுட்டு இந்த கண்ணம்மா அவனுக்கு சின்ன வயசுல என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை இலையில வச்சுட்டு காலம்புறான்னு அவனுக்கு சோறு போடணுங்கிற மாதிரி பாக்குறா. இவன் கீழ் ஜாதிங்கிறதுனாலயே விலைக்கு போறான். அவன் காலுக்கு கீழே போட்ட செருப்பை எடுத்து இவ போட்டுக்கிட்டு இவ காதல சொல்றா, பாரதி நான் எப்பவும் உன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தொட்டு கிடந்த செருப்பை போட்டுக்கிட்டதுலயும் சரி, அவன் தங்கச்சியோட காலை தொட்டு இவ கொலுசு மாட்டி விட்டதுலயும் சரி, இவளுக்கு ஜாதி ஒரு விஷயமாவே தெரியல. என் அப்பா என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு இந்த ஜாதி வெறியெல்லாம் ஒரு தோல் தோலா நொறுங்கி போயிடும்னு அவ சொல்றா. ஆனா அவங்க அப்பா வேற ஒரு சம்பந்தம் பாக்குறதுக்கு மாப்பிள்ளைய வர வச்சிடறாரு. அன்னைக்கு ராத்திரி இவ தனியா வரா. பாரதி எனக்கு இந்த மாதிரி சம்மந்தம் ஆக போது, நீ ப்ளீஸ் என்ன எங்கேயாவது போயிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஆனா எதுவுமே சொல்லல. மறுநாள் சம்பந்தம் நடக்குது. இவன் நெருப்புல போய் அவ சேலைய போடுறா. அப்படியே கையெல்லாம் வந்து நெருப்பாயிடுது. சம்பந்தம் நின்று போயிடுது. அந்த காயத்துக்கு மருந்து போட பாரதி வரான். இவ சொல்றா, சம்பந்தத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, சம்பந்தம் நின்று போன சந்தோஷத்துல எனக்கு இந்த காயத்தோட வழி தெரியல அப்படின்றா. ஏன் இப்படி பண்ணன்னு அவன் கேட்கறான். அதுக்கு சொல்றா, உன்னை தவிர வேற ஒருத்தவனை ஏத்துக்க முடியலன்னு கையை எரிச்சுக்கிட்டேன், வேற ஒருத்தவனை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும்னு ஒரு விதி இருந்தா நான் என்னையே எரிச்சுப்பேன்னு சொல்றா. பாரதியே அழுது ஒரு கண்ணீர் சொட்டு வந்து அந்த காயத்துல விழுது. அதை துடைக்க போறான். அவ சொல்றா, இது வரைக்கும் நீ போட்டது மருந்து இல்ல, இந்த கண்ணீர் சொட்டு இருக்குல்ல, இதுதான் மருந்துன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறா. இதுக்கு மேல இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு ஒரு நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறா. பிரியமான பாரதிக்குன்னு, எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டானேன்னு சொல்லி அவனுக்காக 3 சொட்டு கண்ணீர் விடுறா. அந்த பாரதிங்கிற பேரு மட்டும் அதுல அழிஞ்சு போயிடுது. அவங்க அப்பா வந்து அந்த நோட்டை வாங்கி பாக்குறான். இது யாரு பேரு அழிஞ்சிருக்குன்னு சொல்லி சண்டை போடுறான். அந்த வீட்டு பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருது. உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அவங்க அப்பா முடிவு பண்றான். வாழை மரம் கட்டுறதுக்கு பாரதி தான் வந்து நிக்கிறான். அப்ப வந்து எட்டி பாக்குறா. ஸ்பீக்கர் கட்டும் போது எட்டி பாக்குறா, தோரணம் கட்டும் போது எட்டி பாக்குறா, சமைக்கும் போது வந்து எட்டி பாக்குறா. இப்ப வாச்சும் சொல்லு பாரதி, நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலான்ற மாதிரி அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவனோட தங்கச்சி வரா மருதாணி எடுத்துக்கிட்டு. எங்க அண்ணன் உங்களுக்கு பிடிக்குமேன்னு மருதாணி கொடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்றா. அவ நான் அழுது எனக்கு உடம்பெல்லாம் சவந்து போச்சு, எனக்கு மருதாணி வேணான்னு சொல்றா. சொல்லிட்டு அவளோட கைய பாக்குறா. அவன் அண்ணன் பேரை அவ பச்சை குத்திருக்கா, பாரதின்னு பேரு இருக்கேன்னு, அந்த கையால எனக்கு மருதாணி வச்சு விடுன்னு சொல்றா. இவ்வளோ லவ் பண்றாளே, பாரதி லவ் பண்ணவே இல்லையான்னு கேட்டா பாரதியோட லவ் இதை விட பெருசு. தன் காதலி கண்ணம்மாவுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு காதலன் பாரதி வாழை மரம் கட்டுறதுக்கு வந்திருக்கான். காதலி கழுத்துலதான் தாலி கட்ட முடியலையேன்னு காதலி கழுத்துக்கு நேரா அந்த வாழை மரத்து கயிறை வச்சு 3 முடிச்சு போடுறான். ஒரு சின்ன ஆறுதல். தான் கீழ் ஜாதியில பிறந்துட்டோங்கிறதுக்காக மருதாணிய பறிச்சு தங்கச்சி கையில கொடுத்து விடுறான். நான் தான் அவ விரலை கூட தொட முடியல, இந்த மருதாணியாவது அவ விரலை தொடட்டும் அப்படின்னு கதவை சாத்திட்டு தனியா போய் அழுதுட்டு இருக்கான். அவன் என்னை விட்டு போறாளேன்னு சொல்லிட்டு. ஒரு ஆண் தனியா அழும்போது அந்த கண்ணீரோட அடர்த்தி எந்த பொண்ணுக்குமே புரியாது. தனியா அழுகுறான் தான் அவன். ஆனா கண்ணம்மா கையில சின்னதா தீக்காயம் பட்டுருச்சுன்னு அங்கவே அவன் தங்கச்சி முன்னாடியே அழுகுறான். தங்கச்சி முன்னாடி ஒரு அண்ணன் அழுதான்னா அந்த பொண்ணு மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்கிறதுக்கு இது இன்னொரு சாட்சி. 15 வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு குச்சி கட்டி 4 இதுக்குள்ள அப்படியே சின்னதா வச்சிருவாங்க. ஆனா ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு குச்சி கட்ட வேண்டிய இடத்துல குடிசையே பெருசா கட்டுறான். ஜமீன்தார் அந்த பொண்ணோட அப்பா வந்து கேட்கிறாரு, ஏன் அப்படி பண்ணன்னு. இல்ல என் சனமா இருந்தா அப்படியே கட்டாந்தரையில கூட படுத்துக்கும், கட்டில்ல படுத்த கட்டாந்தரையில படுக்க கூடாதுன்னு குடிசை கட்டினேன்னு சொல்றான். இவன் இந்த ஜமீன்தார் ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தா அந்த மாப்பிள்ளை குடும்பத்துக்கு கோழி அடிச்சு கொடுக்கறது, செய்தி சொல்லி அனுப்புறது, ஜமீன்தாருக்கு வந்து செருப்படுத்து போடுறதுன்னு வேலை செய்யறவன் எப்படி ஜமீன்தார் பொண்ணை கேட்க முடியும்? இதனால அவன் இப்படி இருக்கான். அந்த மருதாணி வச்சுக்கிட்ட கண்ணம்மா அங்க செத்துட்டான்னு செய்தி வருது. பாரதி ஓடுறான், பாரதி தங்கச்சி ஓடுறா. பாரதி தங்கச்சி போய் கண்ணம்மாவை பாக்குறா. கையெல்லாம் கட்டி இருக்கு. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, மருதாணி வந்து களைஞ்சிரும் தூங்கும் போதுன்றதுனாலதானே கையை கட்ட சொன்னான் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா உண்மை என்னன்னா, பாரதி என் கழுத்துல 3 முடிச்சு போட முடியல, பாரதின்னு உன் கையில நீ எழுதிருக்கல, அதுல கையில 3 முடிச்சு போட்டு நான் கிணத்துல விழுந்து செத்துறேன், தப்பிச்சு கூட நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ செத்துருக்கா. இவங்க அம்மா அழுகுறா. தெருமுக்கு வரைக்கும் அழுதுட்டு போயிடுறா. சாதி சனம் எல்லாம் சுடுகாடு வரைக்கும் வந்து அழுதுட்டு போயிடுது. சாதி பார்த்த அவங்க அப்பாவும் கொல்லி வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா சாதின்னா என்னன்னு தெரியாத அந்த காதலன் மட்டும் அங்க நிக்கிறான். அவனால போக முடியல. 15 நாள் வயசுக்கு வந்தப்ப கட்டில படுத்தவ கட்டாந்தரையில எப்படி படுப்பான்னு நினைச்சவன் தானே இவன். இப்ப சுடுகாட்டுல தனியா நிரந்தரமா படுக்க போறாளே, எப்படி படுத்திருப்பான்னு நினைச்சானோ என்னமோ. அந்த சின்ன தீக்காயத்தே தாங்க மாட்டாளே, உடம்பு பூரா இப்ப எரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்ச அவன் இப்ப ஓடி போய் அந்த நெருப்பு மேல படுக்கிறான்.
மருதாணியாவது அவ கையை தொடட்டும்னு நினைச்சவன் அந்த நெருப்புல ஏறி அவளை கட்டி பிடிச்சி அந்த நெருப்புக்குள்ள 2 பேரும் மனசும் குளிர்ந்து போகுது. கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பார்த்தா அந்த அப்பா வந்து பாக்குறாரு. இப்ப பொண்ணு கீழே இருக்கா, பையன் மேல இருக்கான். வயசான பாட்டி நெஞ்சு வலியில 3 மாசத்துல செத்துருமேன்னு வயசு பொண்ணு நெஞ்சில யார நினைச்சிட்டு இருக்கான்னு கூட நினைக்காம இருந்தது எவ்வளவு முட்டாள்தனம்னு அவனுக்கு புரியுது. சாதிதான் கௌரவம்னு மீசைய முறுக்குன அவன் சாதி மயிரே இல்லைன்னு மீச மயிரை நறுக்கிக்கிறான்.